வணக்கம் வணக்கம் ஹாய் 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 மறுபடியும் நானே தான். ஸோ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். சின்ன கதை, வாழ்க்கையில் முன்னோரணும்னு சொன்னால் இந்த கதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ விரும்பினவங்க இந்த கதையை கேளுங்க. அதாவது வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பா ஒரு மகன் மற்றது கழுதை அவங்க வந்து தங்களோட ஊருக்கு போய் சேரணும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்கள் கேட்குறாங்க, என்னடாப்பா கழுதையில் வந்து யாராவது ஏறிக்கிட்டு போகலாம் தானேன்ட்டு என்ன தனியாக கூட்டிக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னேன். அப்பா என்ன செய்கிறார், மகனன் பாவம் தானே, மகனை வந்து ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அதில் என்ன ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, என்னென்னு சொன்னால், என்னடாப்பா மகனை கழுதையில் ஏறி இருக்கிறாரு, அப்பா நடந்து போகிறாரு, என்ன இது ஒரு இது இல்லையேன்ட்டு சொல்ல என்ன செய்கிறாங்க, மாறி என்ன செய்கிறோம், மகனை நடத்தி கொண்டும் அப்பா கழுதையில் ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அதுவும் விட மாட்டாங்களே நம்முடைய ஆக்கள். கொஞ்சம் தூரம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதுலேயும் என்ன ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுது, ஐயோ என்னடாப்பா அப்பா ஏறிக்கிட்டு போகிறாரு, மகன் நடந்து போகுதுன்ட்டு. சரி, அதையும் கேட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் அந்த கழுதையில் ஏறி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கணுமா, சிக்கு கேட்டு போய்கிட்டு இருக்கணும். அப்போ கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அதுலேயும் ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுது, ஐயோ என்னடாப்பா மனச்சாட்சியே இல்லையா, கழுதையில் பாவம் இல்லை, அதை எவ்வளோ சுமந்துக்கிட்டு போகுது, ரெண்டு பேரையும் ஏற்றிக்கிட்டு போகுது, மனசே இல்லை, மனச்சாட்சியே இல்லைன்னு பேசுகிறாங்களாம். அதை கேட்டதும் இவங்களை என்ன செய்கிறாண்டே அவங்களுக்கு தெரியல. ஆனால் என்ன, உங்கள் ஊருக்கு போய் சேரல. அதை மாதிரி தான் உங்களோட காதுக்கு இல்லை, நிறைய பேர் போகிற இடங்களெல்லாம் நிறைய ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் காது கொடுக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அதாவது வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க. ஏன் யார்கிட்ட பேச்சையும் கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஸோ இந்த கதையிலேருந்து சொல்ல வர என்னென்னு சொன்னால், முன்னோர்னு மட்டும் சொன்னால் இதுக்குள்ள அப்படி இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டேக் கேர்.